எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விருதுநகர் டு யுஎஸ்ஏ சேனல். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா சனிக்கிழமையுமே தமிழ் கிளாஸ் இருக்கும் காலையில். அதனால் பசங்களை வெளியில் கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது. காலையில் தமிழ் கிளாஸு, அதுக்கப்புறம் அதை முடிச்சு வந்தோன்னா லஞ்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயுமே பசங்களை சனிக்கிழமை கூட்டிகிட்டு போகிற ஒரு வாய்ப்பே இருக்காது. ஆனால் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் தமிழ் கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் டென்னிஸும் இல்லை. அதனால் பசங்களை காலையில் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அவங்கள அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். அமெரிக்காவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் எல்லாருமே கண்டிப்பாக சீசனுக்கு சீசன் இந்த ஃப்ரூட் பிக்கிங்க்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைமாவது போயிருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு தான் வந்திருக்கோம். என்னோடய சின்ன பையனுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். சம்மர் ஆரம்பித்த உடனே ஒரு ஏப்ரல் எண்டு மேலெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. பசங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை அவங்க கையால் பறித்து போடுற ஒரு வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணுறதே இல்லை. எல்லா சீசனுக்கும் ஏதாவது ஒரு பிக்கிங் கண்டிப்பாக போயிடுவோம். இதுவரை பசங்க கிரேப்ஸு, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி, செர்ரி, ஆப்பிள் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக பறித்த அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி பசங்களை வெளியில் டேரெக்டாக ஒரு இடத்துக்கு ஃபார்முக்கு கூட்டிட்டு போகிறதுனால செடி, கொடி, மரம் இதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த ஃப்ரூட் வந்து கொடியில் வரும், இது மரத்தில் இருக்குது, இது வந்து செடியில் இருக்குது அப்படிங்கிற வித்தியாசம்லாம் நல்லாவே தெரியுது. காலையில் ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு நாங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபார்மில் இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்குது போல இருக்குது. அதனால் ஒரு பர்சனுக்கு $15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராபெரியை பறித்து போட்டுக்கலாம். ஒரு சில இடத்துல நம்ம எவ்வளோ ஸ்ட்ராபெரி வந்து பறிச்சிருக்கோமோ அதுக்கு வந்துட்டு வெயிட்டு போட்டு எடுப்பாங்க. இந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம பேஸ்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி எனக்கு பேஸ்கெட் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி வேண்டாம் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து ஒரு பவுண்டு வந்து $3.25 கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போது ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிற இந்த ஃபார்ம் வந்து ஒரு விவசாயியோடது. ஸ்ட்ராபெரி எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் கிட்ட காசு கொடுத்துட்டு பறிச்சுட்டு போக சொல்லிடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த விவசாயிக்கு வந்துட்டு அறுவடை கூலி மிச்சம். கூட இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கடையில் போடணும் அப்படின்னா வண்டி வேணும், அதுக்கு ஆள் வேணும். இந்த கூலியெல்லாம் மிச்சம் ஆகிறதுனால இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட டைரெக்டாக அவங்க வந்து பறிக்க விடுறதுனால அவங்களுக்கு லாபமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி செடியை எப்படி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இதில் இருக்க ஸ்ட்ராபெரி பழத்தை பறிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இங்கே. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் இருந்ததுனால அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்ட்ராபெரி இருக்கிற ஏரியாவை பார்க்கும்போது பச்சை கலர்லேயும் ரெட் கலர்லேயும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு செடியிலையும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்ததுனால எந்த ஃப்ரூட்ஸை எடுக்க விடனே தெரியாமல் என் பையன் வரப்புக்கு வரப்பு தாவி தாவி இந்த ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கு, அந்த ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குன்னு தாவி தாவி எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோட சின்ன பையன் இந்த பேஸ்கெட்டை யார்கிட்டையும் தரமாட்டேன், நான் தான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்ஸாக பார்த்து பார்த்து பறித்து போட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கும், இது வந்து டேஸ்ட்டாக இருக்குமா டேஸ்ட் இருக்காதா அந்த லெவலுக்கு அவனுக்கு தெரியுது. இப்போ ஸ்ட்ராபெரி பழம்லாம் பழுக்கிறதுக்கு வெயில் ரொம்ப முக்கியமாக. அந்த வெயில் வந்து படுற இடத்துல இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குது. அந்த வெயில் படாமல் செடிக்கு அடியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது. இந்த ஃபார்மில் இருக்க செடிங்களுக்கெல்லாம் அவங்க வந்து மருந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட முடியாது. பசங்க கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு எந்த ஒரு பழத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதனால் பசங்க எந்த ஒரு பழத்தையுமே எடுத்து சாப்பிடலை. காருக்கு வந்ததுக்கப்புறமா கழுவி கொடுத்ததுக்கப்புறம் என் சின்ன பையன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ராபெரி பிடிக்குது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்ட்ராபெரி பிடிக்குது. ஆனால் எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி புளிப்பாக இருக்கிறதுனால பிடிக்கிறது இல்லை. பேஸ்கெட் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியை ஒரு வழியாக பறித்து போட்டுட்டேன். அதை கொண்டுட்டு போய் காரில் வச்சுட்டு அடுத்து குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இந்த ஃபார்மில் இருக்குதுன்னு சொன்னதுனால அது என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதில் நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் வந்து இருந்துச்சு. அங்கங்கே வாத்து, கோழி, அப்புறம் வெள்ளாடு, செம்பரியாடு, குதிரை, மாடு, முயல் அப்படின்னு நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. ஃபார்ம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஐடியாவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்களேன், ஒரு சைடு ஸ்ட்ராபெரி போட்டு அதில் இருக்க பழத்தை எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களையே பறிச்சுட்டு போக சொல்லிடுறாங்க. நான் ஒரு சில இடத்துக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்துட்டு வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும் நம்ம பிக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நிறைய அனிமல்ஸு, குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம இந்த ஃபார்மை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை செலக்ட் பண்ணிடுறோம். இங்கே வந்து எல்லா அனிமல்ஸையும் ஒரே இடத்துல வச்சுருந்தா குழந்தைங்க வந்து ஒரே டைமில் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அனிமல் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அனிமல், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ப்ளே பண்ணாங்க.
பசங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஒரு அனிமல்ஸ் கிட்ட விளையாண்டாங்க அப்படின்னா, அது இந்த ஆட்டுக்குட்டி தாங்க. என் பசங்க 2 பேருக்கும் ஆட்டுக்குட்டி அவ்வளோ பிடிக்கும். எல்லா குழந்தைங்களும் என்ன பெட்டு வளர்க்கலாம்னா நாயின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஆட்டுக்குட்டி அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அந்த குட்டியான ஆட்டுக்குட்டிய வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 2 ஆட்டுக்குட்டியும் முட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத ரொம்ப நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க. அங்க போற இந்த ரைட பாருங்களேன். ட்ரம்ம கட் பண்ணி அத ரீயூஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிள் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. ரைடுக்கு 80 பவுண்ட்ஸ் இருக்கிறவங்க உள்ள உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பெரிய பையன் போக மாட்டேன் அப்படின்னா, சின்ன பையன் மட்டும் தனியா போறதுனால பெரியவனும் போடா அப்படின்னு சொன்னோம். என் பெரிய பையன் ஹைட்டா இருக்கிறதுனால உள்ள உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். அவன் இந்த ரைட ரொம்ப என்ஜாய் பண்ணா, நம்ம ஊர்ல இந்த தென்னை மட்டையில உட்கார வச்சு இழுத்துட்டு போவோம் இல்லையா? அது மாதிரி இவனை இதுக்குள்ள உட்கார வச்சு ஒருத்தவங்க இழுத்துட்டு போறது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. இத ரைட முடிச்சுட்டு வந்தவன் அங்க இருந்த ஒரு முயலுக்கு புல்லு எடுத்து குடுத்துட்டு இருந்தான். நான் சொன்னேன், "புல்லெல்லாம் குடுக்கக்கூடாதுடா முயலுக்கு" அப்படின்னு சொன்னேன். "அங்க பாரும்மா, அந்த முயல் வந்து அந்த கூண்டுக்கு வெளியில தலைய விட்டு அந்த புல்ல கடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதால முடியல. அதனால நான் வந்து அத பறிச்சு உள்ள குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சொன்னா என்ன ஒரு பதில் சொல்றது? நான் அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டேன், "ஓகேவா?" அப்படின்னதுக்கு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில வந்தது, இப்ப லஞ்ச் டைமே வந்துருச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபார்முக்குள்ளேயே வந்துட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்குற மாரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்க வந்து பீஸா, மினி டோனட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி லெமனேடு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்க லெமனேடு, பீஸா, டோனட் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா கன்டின்யூ பண்றதுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஃபார்முக்குள்ள வரும்போது அங்க இருந்த ஒரு மரத்துல வந்து ஒருத்தர் ஸ்ட்ராபெர்ரி சீட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அதை இப்போ அவரு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எவ்வளோ அழகா முடிச்சிருக்காருன்னு பாருங்களேன். சாப்பிட்டு முடிச்ச எனர்ஜியோட மறுபடியும் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டானுங்க. இன்னைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வெதர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. வெயில் அடிக்காததுனால பசங்க வந்து நல்ல வெளியில ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ பசங்க விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் சீக்கிரமாகவே கிளம்பியிருப்போம். இன்னும் பீக் சம்மர்லாம் வரலங்க. அதுக்குள்ளேயும் பசங்களால வெயில தாங்க முடியல. ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சொல்லியும் ஒண்ணும் குத்தம் இல்லங்க. இன்ன வரைக்கும் வின்டர்ல உட்காந்தாச்சு. திடீர்னு வெயில் வரும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் நான்லாம் இந்தியால நல்ல வெயில்ல தான் இருந்துட்டு வந்தேன். ஆனா எனக்கு இங்க வின்டர்ல இருந்துட்டு வெளியில போய் சன்ன பார்க்கும்போது கண்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. இப்போ படத்து நீலாம்பரி மாதிரி தாங்க. அவங்க எப்படி வீட்டுக்குள்ளே அடைப்பட்டுட்டு சன்னை பார்க்க முடியாமல் வெளியில் வந்தோடனே கண்ணு கூசுச்சோ, அதே மாதிரி வின்டரில் இருந்துட்டு சம்மர் வந்த உடனே எனக்கெல்லாம் வந்துட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரி என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெயில் காலம் வந்து ஒரு கொஞ்ச நாளில் அது பழகி போயிடும், சரியாயிரும். இந்த ஃபார்மில் வந்து மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து அது ரொம்ப எனர்ஜியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மில் வந்து 2 டேஸ் ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்காமா. 2 டேஸ் கூட இங்கே தங்கலாமா. ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே போய் பார்க்கல. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. எனக்கு ரொம்ப நேரமாக புரியாத ஒரு பிளேஸ்னால் அது இந்த பிளேஸ் தாங்க. ஏன் இவங்க வடச்சட்டி அங்கங்கே வச்சுருக்காங்க, இதில் என்ன பண்ணுறது, என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே எழுதியும் போடலை. அப்புறம் என் சின்ன பையன் தான் சொன்னால், அங்கே இருக்க ஃப்ராக் எடுத்து இதில் அடித்தா பறக்கும் போலிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் செஞ்சால் அப்படி தான் ஆச்சு. இங்கே இருக்க ஒரு ஆக்டிவிட்டி கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு என் சின்ன பையன் பக்கா பிளானில் எல்லாத்துலேயும் போய் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தானுங்க. டாக் ரேஸ் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அதில் அப்பா பசங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ கம்பெனிக்கு இவனுங்களுக்கு ஆள் இல்லாததுனால அவங்க அப்பா கூட சேர்ந்து ப்ளே பண்ணானுங்க. இப்போ ஒருவேளை அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடச்சிருக்காது. அவங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த டேவை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இந்த ஃபார்மில் அடுத்து போனி ரைடு இருக்குது அப்படின்னாங்க. இது எல்லா ஆக்டிவிட்டிக்குமே சேர்த்தே வந்து $15 தான். ஸோ வந்து இது ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் தான் இருக்குமாமா. நைட்டு தான் வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க போல இருக்குது. அதனால தான் வந்து நிறைய இடத்துல லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. மாட்டு வண்டியிலலாம் போயிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த குதிரை வண்டியில் போகிறேன். குதிரையுமே வந்துட்டு நான் இவ்வளோ பெருசாக பக்கத்துல இருந்து பார்த்ததில்ல. இந்த குதிரை வந்து ஒரு பெரிய சர்க்கிள் அடிச்சுட்டு மறுபடியும் நம்மளை இதே இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். இது வேற இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சு நம்ம ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறத சொல்லுங்கள்.